அரசியல் விமர்சகர் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் தென்னிந்தியாவில் தனது பிடியை வலுப்படுத்த விரும்பும் காங்கிரஸ் கட்சிக்கு விஜயின் தாவேக ஒரு பாலமாக இருக்கும் என்றும் விஜயும் காங்கிரசுடன் இணைய விருப்பம் காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும் என்று மேலிட தலைவர்கள் உறுதியளித்தாலும் தொகுதி பங்கீட்டில் ஏற்படும் இழுபறி காங்கிரஸை மாற்று சிந்தனைக்கு தூண்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான குழுவினருக்கும் கனிமொழி தரப்பிற்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையின் முடிவே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, வாக்குகள் சிதறுவதுடன் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களின் வாக்கு வங்கியை ஒரு சேர இழக்கும் அபாயம் திமுகவுக்கு ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்பதையும் இங்கு நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியுள்ளது. மொத்தத்தில் திமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க போராடும் அதே வேளையில் தாவேகவின் அழைப்பு காங்கிரசுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பாக தெரிவது தமிழக தேர்தல் களத்தை ஒரு மும்முனை போட்டியை நோக்கி நகர்த்துகிறது. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.